டைரக்டர் பிரசாந்த் நீல் இயக்கத்துல நம்ம பிரபாஸ் அவர்கள் நடிச்சு இப்போதைக்கு திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்க சலார் படத்தோடைய பாகம் 1 டிசம்பர் 22 இந்த படம் இப்போ தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. இடையில இருக்கிறது இன்னும் வெறும் 6 நாள் மட்டும்தான் நம்ம இந்த படத்தை திரையில பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த திரைப்படம் நம்ம பிரபாஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி பெற போற ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். இருந்தாலும் இந்த படத்துக்கு படத்தரப்புல பெருசா ப்ரொமோட் பண்ணல, பெரிய ஏமாட் நான் பண்ணல அப்படின்றது ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கேன். ஆனா ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. மேபி இப்போதைக்கு இருக்கிற எதிர்பார்ப்பே இந்த படத்துக்கு போதும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வேர்ல்டு வைடு இருக்கு. இதுக்கப்புறமா நம்ம எதுக்கு ப்ரொமோஷனுக்குலாம் செலவு பண்ணி அந்த அளவுக்கு பண்ணுவானே அப்படின்ற மாதிரி கூட அவங்க யோசிச்சிருக்கலாம். அது அப்புறப்பட்ட பிரச்சனை. ஆனா இருந்தாலும் இன்னொரு சம்பவத்தை, ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த படத்தோடைய ப்ரொமோஷனுக்காக யூடியூப்ல நம்மளுக்கு கூடிய விரைவில் ஒரு சிறப்பான தரமான சம்பவமா ஒரு இன்டர்வியூ வரப்போகுது. அதாவது அந்த இன்டர்வியூல நம்ம பிருத்திவிராஜ், பிரசாந்த் நீல், அதுக்கடுத்து பிரபாஸ், இவங்க 3 பேருமே வரப்போறாங்க. ஆனா அதுல இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இன்டர்வியூவை நம்ம ராஜமௌலி அவர்கள் தான் ஹோஸ்ட் பண்ண போறாராமா. நம்ம ராஜமௌலி அவர்கள் அவங்க கிட்ட கேள்வி கேட்பாங்க. அந்த 3 பேருமே அதுக்கான பதில சொல்ல போறாங்க. அப்ப அந்த இன்டர்வியூ எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும் நீங்களே வச்சு பாருங்க. சோ இது வரைக்கும் பெருசா ப்ரொமோட் பண்ணல அப்படின்னு பார்த்தா இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ப்ரொமோஷன் அவங்க பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ராஜமௌலியை ஹோஸ்ட் பண்ண வச்சு ஒரு இன்டர்வியூவா நீங்களே வச்சு பாருங்க. அது எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். இதுல இன்னொரு சம்பவமும் இருக்கு. ரீசெண்டா நம்ம பிரபாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண டைரக்டர்லயே நம்ம பிரசாந்த் நீல் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட், ரொம்பவே சூப்பரா பண்றாப்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல. நம்ம ராஜமௌலி கேப்பாரு, உனக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்த ஒரே ஒரு டைரக்டர் நான் மட்டும்தான், அப்போ நான் நல்லா பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுல குறிப்பா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எத்தனை மணிக்கு இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. 4 மணில இருந்து இந்த படத்துடைய ஷோ எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது தமிழ்நாட்டுல கிடையாது, தெலுங்கானா, ஆந்திரால 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. 1 மணி ஷோக்குமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேபி அதுக்கான பர்மிஷன் கிடைச்சாலும் 1 மணிக்கு கூட இந்த படத்துடைய ஷோ இருக்கலாம். பெங்களூரை பொறுத்த வரைக்கும் 6 மணில இருந்து ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கேரளால 7 மணில இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம ஊர்ல எப்பயும் போலதான் 9 மணிக்கு தான் முதல் காட்சி ஸ்டார்ட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் 2 நாள்ல இந்த படத்துடைய டிக்கெட் புக்கிங் தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போதைக்கு பெங்களூர், கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா இங்க எல்லாமே டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இங்க மட்டும்தான் இன்னும் ஓப்பன் பண்ணல. கூடிய விரைவில் ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்க ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா அப்டேட் பண்றேன்.